Hi friends, welcome to Hands on Crafts. இந்த எபிசோடில் டபுள் crochet ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு 5 செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ நம்ம போகிறதுக்கு நான் இப்போ 2 செயின் போட போகிறேன். ஏன் 2 செயின் நான் போடுறேன், இதுக்கு முன்னாடி ஒரு செயின் தான் நான் போட்டேன், ஏன் இப்போ நான் 2 செயின் போடுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ போட போகிறது டபுள் crochet. அந்த ஸ்டிச்சோட லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பழகின ஸ்டிச்சை விட அந்த ஸ்டிச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நம்ம இங்கே 2 செயின் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போது டபுள் crochet போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊசி மேலே 2 நூல் இருக்கணும். அதனால் நான் நூல் எடுத்து ஊசி மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 செயின் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா அது நம்ம நெக்ஸ்ட் ரோவுக்கு போடுறதுக்கான ஸ்டெப்பு. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 3rd செயின்குள்ளார ஊசியை விடணும். ஊசியை விட்டு வெளியே இருக்கிற நூலை இழுத்துட்டு வரணும் வெளியே. இப்போ பார்த்தா நம்ம ஊசி மேலே 3 நூல் லூப் இருக்கும். இதை நம்ம கம்மி பண்ணணும். எப்படின்னா, நூல் எடுத்து நீடில் மேலே போட்டு இந்த 3ஆக இருக்கிறத 2 ஆக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு 2க்குள்ளார நீடலை விட்டு எடுத்துகிட்டு வரோம். 2 ஆயிடுச்சு. இதை இன்னொரு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி நம்ம 1 ஆக்க போகிறோம். இதுதான் நம்ம டபுள் crochet ஸ்டிச். இன்னொரு டைம் பார்க்கலாம். லூப்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி நீடில் மேலே 2 நூல் இருக்கணும். நீடில் மேலே 2 நூல் வச்சுட்டு செயின்குள்ளே விடுங்க. விட்டு வெளியே இருக்கிற நூலை உள்ளே இழுத்துட்டு வாங்க. நீடில் மேலே 3 த்ரெட் லூப் இருக்கும். டிக்ரீஸ் பண்ணுங்கள். கம்மி பண்ணுறப்போ 2 ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 4 ஆக்கி 4 2 ஆக்குறோம். மறுபடியும் இந்த 2 1 ஆக்குறோம். அவ்வளோதான். இதை நான் இந்த ஃபுல் ரோ நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாக நான் டபுள் crochet போட்டு முடிச்சிட்டேன். ஹாஃப் டபுள் crochetக்கும் இந்த டபுள் crochet ஸ்டிச்சுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஹாஃப் டபுள் crochetவை சிங்கிள் ஸ்டெப்லேயே ஒரு லூப்பாக ஆக்கிடுவோம். டபுள் crochetல 2 ஸ்டெப்பில் நம்ம ஒரு லூப்பு கொண்டுட்டு வருவோம். இதே மாதிரி நீங்கள் 5 ரோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டிச் பழகிடும். ப்ராக்டிஸ் பண்ணி இது ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.